அத்தை, சுகன்யா, சாந்தி அக்கா, வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. Thank you. ஓ, வந்துட்டீங்களா? சரி அம்மா, வீட்டுல யாரும் இல்ல. நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் கீழே போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அசோசியேஷன் வேலை இருக்குமா. வீட்ல யாரும் இல்லையா? ஆமாமா. சாந்தி அக்கா? எல்லாரும் வனஜா அக்காவோட பர்ச்சேஸ் போயிருக்காங்க. வனஜா ஆண்டி அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஆமாம்மா, ஷாப்பிங் கிளம்பி போயிருக்காங்க. சாப்பாடு நேரத்துக்கு வந்துருவாங்க. நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். வட்ட? சரிம்மா. அட கடவுளே, பிரியா நீ காலி. பிரியம்மா, வீட்ல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. யாருமே இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா சமைக்கிறது? ஒண்ணுமே புரியல. அப்ப நீங்க தான் எல்லாத்தையுமே தனியா சமைப்பீங்களா? தனியாவா? எனக்கு என்னமோ எனக்கு இங்க தனியா இருக்கிற மாதிரிலாம் தோணல. என் கூட ஒரு லிட்டில் மாஸ்டர் ஷெஃப் இருக்காங்க. அவங்க பேரு குட்டி பூஜா. குட்டி பூஜா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? சரி குட்டி பூஜா, நம்ம போய் சமைக்கலாமா? ஓகே. வா. ஓகே, சமைக்கலாமா? பிரியம்மா, என்ன மெனு? மெனு ரொம்ப பெருசு. பாலக் பன்னீர், கேரட் ஹல்வா, பைங்கன் பர்தா, கேப்சிகம் ஆனியன் ஃப்ரை, ஆலு பராத்தா, வெஜ் புலாவ், மஷ்ரூம் மசாலா. வேற ஏதாவது? ஓகே, முதல்ல நம்ம இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் சப்பாத்தி அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். ஓகே. பிரியம்மா, எல்லாமே நார்த் இந்தியன் டிஷ்ஷா? எல்லாத்தையும் சமைக்க தெரியுமா? தெரியாது, பட் சமைச்சிருவேன். எப்படி? தப்பாட். எப்படி? இன்டர்நெட். வாவ், இப்போ நம்ம ரெண்டு பேரும் மாஸ்டர் ஷெஃப் ஆயிட்டோம். நீங்க பெரிய மாஸ்டர் ஷெஃப், நான் சின்ன மாஸ்டர் ஷெஃப். எஸ் மிஸ் சின்ன மாஸ்டர் ஷெஃப். சமைக்கலாமா? ஒரு நிமிஷம். சுகன்யா சொல்லுங்க. அது வந்து வனஜா அத்தை கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்களா, அதனால அவங்கள ஷாப்பிங்க்கு கூட்டு வந்திருக்கோம். சாரி அண்ணி, உங்களை தனியா வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க எல்லாமே மேனேஜ்ட். நாங்க சூப்பரா சமைச்சு வச்சிட்டோம். இல்ல அண்ணி, அது இல்ல. வனஜா அத்தை சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டாங்க.